பிரேஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட சாட்சிகளை போடுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த பைபிள் மூலயமா அப்படியே நான் எடுத்து போடுறேன். நீங்கள் பைபிளை எடுத்து வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 10 நிமிஷம் கூட இருக்காது, நான் முடிச்சிருவேன். 1 ஹவர் 2 ஹவர்லாம் நீங்கள் நான் போடலை. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்லை. பிரியமானவர்களே, நான் ருசித்ததை உங்களுக்கு போடுகிறேன். நீங்களும் ருசித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த ஜனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலிலே இப்போ இருக்கிற யூத ஜனங்களை அவர் எப்படி இருக்கிறாராம், எப்படி அழைக்கிறாரா? பரிசுத்த ஜனம் என்று அழைக்கிறார். பூச்சக்கரத்தில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, நம்ம எங்கேனா கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம நமக்கு கூட பிறந்தவங்க, நம்ம அப்பா கூட பிறந்தவங்க, நம்ம அம்மா கூட பிறந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்கள தான் சொந்தம் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் நம்ம சொந்தம் சொல்ல மாட்டோம். ஆனால் கடவுளை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொந்தம் அப்படி சொல்ல மாட்டோம். எத்தனையோ சாமிகள் இருக்கிறாங்க இந்து தேசத்தில். அப்படியாக அந்த சாமி கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், என் சொந்தக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த வானத்தை பூமியை படைத்தவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் யாரெல்லாம், ஆண்டவருக்குள் யாரெல்லாம் அவர் இன்னார் என்று அறிந்து வருகிறார்களோ அத்தனை பேரும் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, என் சொந்தக்காரி, என் சொந்தக்காரன் சொல்லுகிறாராம். பிரியமானவர்களே, அப்படியாக அந்த ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அந்த ஜனங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அந்த ஜனங்கள் சொந்தமாக இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அதுலேயும் பூச்சக்கரத்தில் உள்ளன உலகத்திலே எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, அப்போது அவர்கள் தெரிந்து கொண்டார். அவங்களும் அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் சொந்தமாக மாறிப்போகிறார்கள். அதுக்கு அவர் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு இந்த வார்த்தைன்னு பார்த்தா, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவள் சிலைகளை தகர்த்து, அவள் தோப்புகளை வெட்டி, அவள் விக்கிரகங்கள் அக்கினியாலே எரிந்து போட வேண்டும் என்றார், கட்டளை கொடுக்குறார். ஏன் அப்படி சொல்கிறாரு? தோப்புகளை வெட்ட வேண்டும், விக்கிரகங்கள் அக்கினியால போட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன் செய்ய வேண்டிய இது என்னவென்றால்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, பலிகளை ஆடோ மாடோ நீ என்ன பண்ணிட்டு செலுத்திட்டு பாவம் செய்யாத. நான் பிரிக்கெடுத்தப்பட்ட நீ ஜனம், நீ பாவம் செய்யாத. நான் உன்னை பரிசுத்த ஜனம், நான் தெரிந்து கொண்ட ஜனம், உலகத்திலே தெரிந்து கொண்ட ஜனம், நீ எனக்கு சொந்தமான ஜனம் அப்படி சொல்கிறார். ஏன் அப்படியோ அவர் சொல்கிறாருன்னு பார்த்தா, இந்த ஜனத்துக்குள்ளே தான் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாரு என்பதனாலே அவர் பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த இஸ்ரவேல் யூத ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்போது அவர்களுக்கு அவர் பிரித்து எடுக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறார் பாருங்களேன். அவர் கீழ்ப்படிந்து இந்த 5 இருக்கிற வசனத்தின்படி அவங்க கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் சொல்கிறார் பாருங்க, சகல ஜனங்களையும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். அப்போது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, நீங்கள் இப்போ இவங்கன்னா பெருகிட்டாங்க, அதுக்காக சொல்கிறாரு. நீங்கள் பெருகிட்டீங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் தெரிந்து கொள்ளும் போதே நீங்கள் எப்படி இருந்தீங்க, கொஞ்சம் ஜனமாக இருந்தீங்க, கஷ்டத்தில் இருந்தீங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருந்தீங்க, சாப்பாட்டுக்காக ஒரு தேசத்துலேருந்து ஒரு தேசத்துக்கு வந்த ஜனம் நீங்கள். அப்போ நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் பரதேசியாக கடந்த ஆபிரகாமை நான் தெரிந்து கொண்டேன். ஒருவனாக இருக்கும்போது அவனை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கி திரட்சியாக இருக்கிற நான் தெரிந்து கொள்ளலை. நீங்கள் எல்லா ஜனங்களிலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சகல ஜனங்களும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாக இருந்தீர்கள். அதனால் உங்களை என்ன பண்ண தெரிந்து கொண்டேன். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்து என்னும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்று உங்களை மீட்டுக்கொண்டேன்.
திரட்சியான ஜனங்களாகி போனார்கள். ஆன பிறகு அந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணுறான்னா, இவர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்களே, அடிமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கும் பொழுது, அப்போது அவர் விடுவித்து அவர்களை கொண்டு வரும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடைசி ஆக சொல்லி கொண்டு வருகிறார். மோசையின் மூலயமா சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ உங்களை மீட்டு கொண்டார். அடிமைத்தனத்துலேருந்து கொஞ்சமாக இருந்தீங்க, நீங்கள் கூட்டி கொண்டு வந்துட்டேன். உங்களை பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம், நீங்கள் பரிசுத்த ஜனம், எனக்கு சொந்தமான ஜனம். உங்களை நான் என்ன பண்ணுவேன், விட்டுற மாட்டேன். உங்களை மீட்டு கொண்ட அடிமத்திலிருந்து மீட்டாகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கொண்டு தமக்கு கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். அப்போது இதன்படி அவர் சொன்னபடி அந்த விக்கிரகங்களை வெட்டி, தோப்பு விக்கிரகங்களை வெட்டி அக்கினியிலே போடும் பொழுது அவர் 1000 தலைமுறைகள், அதுதான் சொல்கிறாரு, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கும் தயவும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிட்சயமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதிட்சயமாக பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய். நீ கட்டளின்படி நடக்கும் பொழுது 1000 தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்பட்டது இல்லாமல், அடிமத்தனத்திலேருந்து நீ காப்பாற்றப்பட்டது இல்லாமல், நீ என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒன்று, நான் அவர் பிரதிட்சயமாக தாமதியாமல் பிரதிட்சயமாக பதிலளிக்கிற தேவன் என்று நீ என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்லி கொடுக்குறார். பிரியமானவர்களே, இதுக்கு மேலே ஒரு சொந்த சாமி யாருக்குன்னா இருந்தாங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஒரு சாமி சொல்லிச்சு, நீ எனக்கு சொந்தக்காரி, நீ எனக்கு சொந்தக்காரன்னு சொல்லிச்சின்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, அவர் ஒரு வார்த்தை ஒன்று கொடுக்குறார். இந்த ஆசீர்வாதம் முழுவதுமாக ஒரு மனிதனிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமே, நான் உன் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக செய்வேன். உனக்குள் அநேக ஜனங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்க அநேக ஜனங்களுக்கு இந்த மொத்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், பெற்றுக்கொள்ளும்போது சோத்திரம், அல்லேலூயாமே சோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடாயிருப்பதில்லை. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உண்மையில் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவருமெல்லாம் அவைகளை வரப்பண்ணுவேன். அப்போது அவர் கட்டளைக்கு நடக்கும் பொழுது, அவர் மேல் அன்பு வைக்கும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து சகல ஜனங்களிலையும் உங்களை என்ன பண்ணுவாரா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்துலேயும் உங்களை மட்டம் உயர்த்தணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் சொந்தங்கள் மத்தியில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில், உங்கள் ஊருக்கு மத்தியில், உங்கள் காம்பவுண்டுக்கு மத்தியில் உங்களை கண்டிப்பாக வைத்த வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவரை இன்னாரென்று அறியும் பொழுது அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. ஆமென். அல்லேலூயா.